ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் கணபதி பேசுகிறேன். நம்மளோட சேனலில் நம்மளோட வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டோட ப்ரெடிக்ஷனை பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஃபார் ஈக்விட்டி ஆப்ஷன்ஸ் அண்ட் கமாடிட்டிஸ் நம்ம அப்படி தான் வந்து கடந்த ஒரு 1 மந்த் 2 மந்த்ஸாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். அண்ட் நம்மளோட ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாமே இது வரைக்கும் வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் அவுட் ஆயிருக்குது. இந்த இன்ட்ராடேல வரல அப்படின்னா கூட வந்து வித்தின் 2 to 3 days நமக்கு அந்த நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண ப்ராஃபிட், நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண அந்த புல்லிஷ் ட்ரெண்டோ இல்லை வந்து பேரிஷ் ட்ரெண்டோ வந்து நமக்கு அது கிடைச்சிருது. ஸோ அதனால நம்மளோட ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாமே இப்போ வரைக்கும் கரெக்டாக இருக்கிறதுனால வந்து அந்த வரிசையில் நம்ம வந்து நேற்று மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படிங்கிறது நம்ம பார்த்துருந்தோம். அது எக்ஸாக்டாக நடந்திருக்கா இல்லை மார்க்கெட் எப்படி பிஹேவ் ஆயிருக்கு அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடுவோம். ஸோ நம்ம 8th of April நம்ம என்ன ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா மார்க்கெட் வந்து புல்லிஷாக இருக்கும், மார்க்கெட் வந்து கண்டிப்பாக ஒரு 100லேருந்து 150 ரூபா வரைக்கும் மேலே போவோம் அப்படிங்கிறது தான் நம்ம வந்து ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தோம் ஃபார் 8th of April. அந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டி ஃபினான்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து எக்ஸ்கியூஸ் மீ மார்க்கெட் ஓப்பன் ஆனது வந்து 24,140 கிட்ட ஓப்பன் ஆயிருக்குது. அதுலேருந்து ஒரு 403 ரூபா வரைக்கும் மேலே போயிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 250 பாயிண்ட்ஸ் அவன் மேலே போயிருக்கான். அண்ட் த சேம் கோஸ் ஃபார் நிஃப்டி 50யும் கூட. ஸோ நிஃப்டி 50யும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதே மாதிரியே வந்து நான் புல்லிஷாக தான் இருக்கும், கண்டிப்பாக மார்க்கெட் வில் பி ஸ்லைட்லி ஆன் த புல்லிஷ் சைடு அப்படிங்கிறது தான் வந்து நம்ம வந்து ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தோம். அண்ட் அதே மாதிரியே 22,440 இதில் ஓப்பன் ஆனவன் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு 690 கிட்டத்தட்ட ஒரு 700 வரைக்கும் ஹை போயிருக்கான் அவன். ஸோ அதுலேயுமே வந்து ஒரு 250 பாயிண்ட்ஸ் மேலே போயிருக்கான். ஸோ ரெண்டுலேயுமே வந்து மார்க்கெட் வந்து மேலே தான் போயிருக்கு 8th of April. ஸோ நம்மளோட ப்ரெடிக்ஷனை பேஸ் பண்ணி வந்து இல்லை உங்களோட ஓன் ஸ்ட்ராட்டஜி அண்ட் அனாலிசிஸை பேஸ் பண்ணி யாராச்சும் நீங்கள் மார்க்கெட் அன்னைக்கு கால் ஆப்ஷனில் உள்ள போயிருந்தீங்க அப்படின்னா டெஃபினட்டாக நீங்கள் ஒரு ப்ராஃபிட் பார்த்துட்டு ரீசெண்டான ப்ராஃபிட் பார்த்துட்டு வெளில வந்திருப்பீங்க அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். அண்ட் ஸோ இன்னைக்கு மார்க்கெட் பற்றி நம்ம எதுவுமே நான் நேற்று நாள் வீடியோ அப்லோட் பண்ண முடியல. ஸோ அதனால நம்ம இன்னைக்கு மார்க்கெட் 9th of April நம்ம இந்த ப்ரெடிக்ஷனை பெருசாக பண்ணல. அண்ட் அட் த சேம் டைம் நாளைக்கு மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா டியூ டு மகாவீர் ஜெயந்தி மார்க்கெட் வந்து க்ளோஸ்டாக இருக்குது அப்படிங்கிறதுனால வந்து இட் ஃபால்ஸ் டவுன் டு தி ஃப்ரைடே மார்க்கெட்டு. ஸோ ஃப்ரைடே அன்னைக்கு மார்க்கெட் வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே வில் பி அ மிக்ஸ்டு மார்க்கெட். ஸோ நீங்கள் வந்து கால் ஆப்ஷனில் உள்ள போனாலும் சரி, புட் ஆப்ஷனில் உள்ள போனாலும் சரி, டெஃபினட்டாக நீங்கள் ஒரு 50 பாயிண்ட்ஸ்லேருந்து ஒரு 100 பாயிண்ட்ஸ் மினிமம் நீங்கள் வந்து கண்டிப்பாக டிஃபரன்ஸ் இருக்கும். அவன் வந்து புல்லிஷ் சைடாக இருந்தாலும் சரி, அவன் வந்து கண்டிப்பாக செல்லர்ஸ் வந்து ஒரு 50லேருந்து ஒரு 100 பாயிண்ட் கண்டிப்பாக இறக்கி விடுவாங்க. இல்லை நீங்கள் வந்து நீங்கள் கால் ஆப்ஷனில் உள்ள போயிருந்தீங்க அப்படின்னாலும் டெஃபினட்டாக ஒரு 50 to 100 பாயிண்ட்ஸ் வரைக்கும் டிஃப்ரென்ஸ் பார்க்கறதுக்கு ரெண்டு சைடுமே சான்சஸ் இருக்குது. ஏன்னா மார்க்கெட் வந்து எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் ஒலாட்டைலாக தான் இருக்கும். மார்க்கெட்டு மேலேயும் போகும், கீழேயும் போகும். அட் த சேம் டைம் ரேஞ்ச் பவுண்டாகவும் உட்காந்துருக்காது. மார்க்கெட்டு சைட் வைஸ்லேயே போகாமல் கொஞ்சம் மேலேயும் கொடுப்போம், புல்லிஷ் பக்கமும் போகும். அண்ட் அங்கே ரெசிஸ்டன்ஸ் எடுத்து மார்க்கெட் வந்து கீழேயும் வரும், கீழே வரும்போது சப்போர்ட் எடுத்து திரும்ப மார்க்கெட் மேலே போகும். அதனால வந்து நம்ம டெஃபினட்டாக வந்து மார்க்கெட் வந்து புல்லிஷ் பக்கம் தான் வந்து ட்ரெண்ட் இந்த மாதம் ஃபுல்லாக இருக்க போகுது. பட் ஸ்டில் நீங்கள் வந்து பேரிஷ் பக்கம் போகணும்னு நினச்சி நீங்கள் புட் ஆப்ஷனில் மார்க்கெட் நீங்கள் என்ட்ரி எடுத்தாலுமே நீங்கள் ஆனால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ சீக்கிரம் வெளில வர முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் டிஃப்ரென்ஸ்லேயே நீங்கள் ஒரு 20 rupees ஒரு 30 rupees டிஃப்ரென்ஸில் நீங்கள் வெளில வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அது டு பி ஆன் அ சேஃபர் சைட் நம்ம வெளில வந்துடலாம். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த மாதம் வந்து மார்க்கெட் வந்து வில் பி ஆன் தி அப்பர் ஹேண்ட் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. பட் லெட்ஸ் சி அகெயின் வி ஹேவ் டு ஜஸ்ட் வெயிட் அண்ட் சி ஹவ் த மார்க்கெட் கோஸ். ஏன்னா திடீர்னு ஏதாச்சும் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் தட் கம்ஸ் ஃப்ரம், ஏன்னா இப்போ ஒரு அனௌன்ஸ்மெண்ட் சைனாலேருந்து வந்திருக்குது. அண்ட் கப்புள் ஆஃப் டேஸ் பேக் நமக்கு யூஎஸ் மார்க்கெட்லேருந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு. ஸோ பேஸ்ட் ஆன் தி அனௌன்ஸ்மெண்ட்ஸ் மார்க்கெட் நம்மளால வந்து ஹிஸ்டாரிக்கல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டா பார்த்து மார்க்கெட் கண்டிப்பாக பிஹேவ் ஆகாது. இட் ஜஸ்ட் ரியாக்ட்ஸ் டு தி கரண்ட் சுச்சுவேஷன். அதனால வந்து நம்ம என்னதான் இந்த மாதம் வந்து எனக்கு புல்லிஷா இருக்கிற மாதிரி ட்ரெண்ட் இருந்தாலும் பட் எஸ் பேஸ்ட் ஆன் சர்டன் அனௌன்ஸ்மெண்ட்ஸ் மார்க்கெட் வந்து எந்த பக்கம் வேணா திரும்புறதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படிங்கிறதுனால லெட்ஸ் பிளே சேஃப். நீங்கள் ஷார்ட் ப்ராஃபிட்ல வெளில வந்துட்டீங்க அப்படின்னா ஒரு டீசெண்டான ப்ராஃபிட் பார்த்துட்டு வெளில வந்துட்டோம் அப்படின்னா தட் வில் பி இனஃப் ரேதர் தேன் வெயிட்டிங் ஃபார் ஹியூஜ் ப்ராஃபிட்ஸ் அப்படிங்கிறது தான் என்னோட எப்பவுமே ஒரு தாட் ப்ராசஸாக இருக்கும். ஸோ அந்த வகையில் வந்து நீங்கள் ஃப்ரைடே அன்னைக்கு நீங்கள் வந்து கால் ஆப்ஷனில் போனாலும் சரி, புட் ஆப்ஷனில் போனாலும் சரி, ஒரு 50 to 100 பாயிண்ட்ஸ் டிஃப்ரென்ஸில் நீங்கள் முடிச்சுட்டு வெளில வர்றதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அது டெஃபினட்டாக வந்து உங்களுக்கு ப்ராஃபிட்டபுளாக இருக்கும். அண்ட் கமிங் டு தி கமாடிட்டி செக்மெண்ட்ஸ் குவிக்காக வந்து நம்ம எல்லாத்தையுமே ஒரு கிளான்ஸ் பார்த்துடலாம். கமாடிட்டி செக்மெண்ட்ஸில் நாட் ஜஸ்ட் காப்பர், நம்ம அலுமினியமும் பார்ப்போம், நேச்சுரல் கேஸும் பார்ப்போம், அண்ட் அட் த சேம் டைம் நம்ம ஜிங்க்கும் பார்த்துருவோம். ஸோ எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து எனக்கு ரீபவுண்ட் ஆகுற மாதிரி தான் தெரியுது. ஏன்னா வந்து கடந்த ஒரு 6-7 டேஸாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ரொம்ப ஆன் த செல்லிங் சைடில் தான் இருக்குது, பேரிஷ் பக்கம் தான் மார்க்கெட் இருக்குது. ஸோ மேபி இந்த கம்மிங் வீக்ஸ் நான் வந்து ஃப்ரைடே மார்க்கெட் மட்டுமே சொல்லலை, பட் அடுத்த மார்க்கெட் வந்து அடுத்த வாரம் அந்த வீக் ஆஃப்டர் தட் இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு மார்க்கெட் வந்து ரீபவுண்ட் ஆகுற மாதிரி தான் எனக்கு மார்க்கெட்டோட ட்ரெண்ட் அப்படி தான் இருக்குது பேஸ்ட் ஆன் த கேண்டல்ஸ்டிக் பேட்டர்ன்ஸ் அண்ட் தி அதர் வேரியஸ் இண்டிகேட்டர்ஸ்.
நமக்கு பார்க்கும்போது எனக்கு எப்படி தெரியுது அப்படின்னா வந்து எஸ் ஓவர் சோல்டு ஆன மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஸோ பயர்ஸோட டாமினேஷன் டெஃபினட்டா திரும்ப மார்க்கெட்ல இருக்கும். பட் அது எந்த ஸ்டேஜ்ல பயர்ஸோட மார்க்கெட் திரும்ப இருக்கும், நாளைக்கே வந்துருமா இல்லை வந்து இன்னும் 2-3 நாள் கழிச்சு வருமா அப்படிங்கறது என்னால டெஃபினட்டா சொல்ல முடியல. பட் ஆஸ் ஆஃப் நவ் நமக்கு எப்படி தெரியுது அப்படின்னா மார்க்கெட் வந்து காப்பருக்கும் சரி அண்ட் ஈவன் ஃபார் அலுமினியம் அண்ட் ஈவன் ஃபார் அலுமினியம்லாம் வந்து ரொம்ப நாளாவே மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்ட் தான் இருக்கு. பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 13th of மார்ச்ல இருந்தே மார்க்கெட் வந்து ஒரு மோர் தென் அ மந்த், ஆல்மோஸ்ட் அ மந்த், சாரி ஆல்மோஸ்ட் அ மந்த் வந்து மார்க்கெட் எனக்கு டவுன் ட்ரெண்ட்ல தான் இருக்காமா மார்க்கெட்டு. நேச்சுரல் கேஸ்க்கும் பாத்தீங்கன்னா மார்க்கெட் இன்னைக்கு வந்து நல்லாவே வந்து கீழே போயிருக்கான். மார்க்கெட் பாருங்க ஓப்பன் ஆனது பாத்தீங்கன்னா 303ல ஓப்பன் ஆனவன் 289 வரைக்கும் கீழே போயிருக்கான். திரும்ப மார்க்கெட் வந்து இப்போ மேலே வந்திருக்குது. ஸோ மார்க்கெட் வந்து பேரிஷ் பக்கம் தான் இப்போ வரைக்கும் இருக்கு. பட் டெஃபினட்டா இந்த கம்மிங் வீக்ஸ்ல மார்க்கெட் வந்து பயஸ் டாமினேஷனோட தான் இருக்கும். டெஃபினட்டா இந்த மந்த் வந்து பயஸ் டாமினேஷன் இருக்கும். பட் அதுக்கு இன்னும் எத்தனை நாள் ஆகும், மேபி ஒரு 2 நாள் ஆகுமா 3 நாள் ஆகுமா அப்படிங்கிறது எனக்கு தெரியாததுனால டு பி ஆன் சேஃபர் சைட் நம்ம வந்து நெக்ஸ்ட் வீக்ல நம்ம வந்து ஒரு பையிங் ட்ரெண்ட் எடுத்தோம் அப்படின்னா டெஃபினட்டா மார்க்கெட் வந்து பையிங் சைடு தான் இருக்கும். அண்ட் நாட் ஜஸ்ட் ஃபார் நேச்சுரல் கேஸ், இட் அப்ளைஸ் ஃபார் காப்பர் as well as for aluminum and natural gas and even for zinc. ஜிங்க்லாம் வந்து எனக்கு டெஃபினட்டா வந்து எனக்கு நாளைக்கு மார்க்கெட் நீங்க என்ட்ரி எடுத்தாலுமே வந்து மார்க்கெட் எனக்கு பையிங் சைட்ல தான் இருக்கும் நாளைக்கு மார்க்கெட். அண்ட் ஃப்ரைடே அண்ட் த வீக் ஆஃப்டர் தட் டெஃபினட்டா மார்க்கெட் வந்து பையிங் சைட் தான் வரும். ஸ்லைட் டிப்பு கண்டிப்பா இருக்கும். ஏன்னா கண்டிப்பா நமக்கு எந்த அளவுக்கு பயர்ஸ் உள்ள இருக்காங்களோ அதுக்கு அட்லீஸ்ட் ஒரு 10 to 20% ஆன் ரெகுலர் பேசிஸ் கண்டிப்பா செல்லர்ஸ் அந்த மார்க்கெட்டு கீழே இழுப்பாங்க. திரும்ப அகைன் பயர்ஸ் வில் டாமினேட். இஃப் தேர் இஸ் அ பையிங் சுச்சுவேஷன், மார்க்கெட் ட்ரெண்ட் பையிங் சைட்ல இருக்கும்போது டெஃபினட்டா பயர்ஸோட டாமினேஷன் அந்த இடத்துல இருக்கும். ஸோ அதனால மார்க்கெட் திரும்ப மேலே தான் போகும் நெவர்த்லெஸ். ஸோ கண்டிப்பா நம்ம வந்து ஒரு இது மார்க்கெட்ல வந்து பையிங் சைடுக்கு நம்ம என்ட்ரி எடுத்தோம் அப்படின்னா டெஃபினட்டா மார்க்கெட் வில் கோ அப்வர்ட் மூவ்மெண்ட் தான். இன்னும் ஒரு கண்டிப்பா இன்னொரு 2-3 வீக்ஸ்க்கு மார்க்கெட் வந்து அப்வர்ட் மூவ்மெண்ட் தான் இருக்கும் அப்படிங்கிறது தான் வந்து என்னோட அனாலிசிஸ் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து எதை பேஸ் பண்ணி அனாலிசிஸ் அப்படின்னா மார்க்கெட்டோட ஹிஸ்டாரிக்கல் டேட்டா, ஸ்டாட்டிஸ்டிக்கல் அனாலிசிஸ் அண்ட் ஆல்சோ தி வேரியஸ் இண்டிகேட்டர்ஸ். நம்ம நிறைய இண்டிகேட்டர்ஸ் பார்த்துருப்போம் இல்லைங்களா, MACD அப்படிங்கிறது நம்ம சேனல்ல நம்ம வந்து அதை எப்படி அனலைஸ் பண்ணணும், அதை எப்படி வந்து உங்களுக்கு அந்த சிக்னல்ஸ் கொடுக்குது அப்படிங்கறத நம்ம வந்து டீடைல்டா ஒரு வீடியோ எடுத்து போட்டிருக்கோம். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். நாட் ஒன்லி ஜஸ்ட் MACD, நம்ம வந்து ஸ்டோகாஸ்டிக்ஸ் பத்தி பார்த்திருக்கோம், அண்ட் ஹைகினாஷ் இண்டிகேட்டர் பத்தி பார்த்திருக்கோம். ஸோ இந்த மாதிரி வேரியஸ் இண்டிகேட்டர்ஸ் பார்த்திருக்கோம். நீங்க அதெல்லாம் வந்து அந்த வீடியோஸ்லாம் பார்த்து நீங்க பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். அண்ட் எஸ், பேஸ்ட் ஆன் தோஸ் இண்டிகேட்டர்ஸ் அண்ட் மார்க்கெட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டா நமக்கு எப்படி தெரியுது அப்படின்னா மார்க்கெட் வந்து எனக்கு புல்லிஷ் பக்கம் தான் போற மாதிரி எனக்கு தெரியுது. பட் எஸ், அகெயின் திஸ் இஸ் சப்ஜெக்ட் டு எனி கரண்ட் அனௌன்ஸ்மெண்ட் இன் த மார்க்கெட் இல்லைங்களா. ஸோ தட் மைட் அஃபெக்ட் த சிச்சுவேஷன். பட் இப்போ வரைக்கும் வந்து இட் லுக்ஸ் ப்ராமிசிங் ஆன் த புல்லிஷ் சைட் ஃபார் த கமாடிட்டி மார்க்கெட்ஸ். ஸோ இது வந்து நம்மளோட கம்மிங் டே அண்ட் கம்மிங் வீக்கோட அனாலிசிஸ் ஃபார் ஈக்விட்டி ஆப்ஷன்ஸ் அண்ட் கமாடிட்டி செக்மெண்ட்ஸ். இந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு நம்ம சேனல்ல நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணிருக்கோம். நாட் ஒன்லி ஃபார் ஜஸ்ட் அனாலிசிஸ், ஈவன் ஃபார் எஜுகேஷனல் பர்பசஸ் நம்ம நிறைய இண்டிகேட்டர்ஸ் பத்தி பேசியிருக்கோம் அண்ட் கேண்டல்ஸ்டிக் பேட்டர்ன்ஸ் பத்தி நம்ம நிறைய பேசியிருக்கோம். ஸோ அதெல்லாம் உங்களுக்கு வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கும் இது டெஃபினட்டா ஒரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோவா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அண்ட் எஸ் ஃப்ரெண்ட்ஸ், ஆஸ் யூஷுவல் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ் அண்ட் சப்போர்ட்டிங் மீ.